எங்கய்யா செல்லுவேன் நான் யாரு இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் பரவாயில்ல ஐயா நீங்க எதிர்க்க வேண்டாம் ஐயா வேலையா அடி சண்டாளி இவ்வளவு காலமாக பத்திரிகோடு பணிபுரிந்தார் ஆனால் 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு மற்றொரு ஆசனத்தாவே நீ உயிரோட இருக்கலாமா உன் வாழ்க்கை இந்த உலகம் ஒரு பாட வர வேண்டும் புரியவில்லை நீ சாக வேண்டும் வேண்டாம் ஐயா இப்போ என் பிள்ளைகளுக்கு உன் சிறப்பாகிறேன் அப்பா ஒரு பெண்ணாக மட்டும் கண்ணுக்கு அந்த காரணத்தை நடந்து இல்லவன நல்ல வழிகளை பட்டு 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு கணவனுக்கு துணை சேர்க்கிறார் அவர் சிறப்பாக போவதில்லை அவர் யார் உன் நாடே ஆமா எந்த இருக்காயா உடம்பு போக்கட்டே என்னுடைய எழுத மாட்டேன் மகன் அதுவா அப்போ ஒரு பெண்ணா வந்து கண்ணிக்கிற கனவு கண்டு இல்லை நல்ல வழக்கு பட்டு 4 பிள்ளைகளை எப்படி வருகி கணவனையே தோல் சேர்க்கிறார் அவன் தனி விட்டு வாவதிய அப்ப பெண் யாரப்பா அவர் யாரையாக உன் நான் யாருயா தாய் வேறுவா ஆமா அப்பா 10 மாதத்துக்கு முன்னாடி என் தாயை வெட்ட மாட்டேன் நீ தலையை வெட்டணும் என் தாய் தலையை வெட்டணும் போடா ஆடா பாவி எந்த வெட்டுவாயா என்னுடைய மூலமானக்கு மகனே சுமோ ஒரு பெண்ணை மக்கள் கண்ணுக்கே கணவனை கருது இளவன் நல்ல வழியில் பட்டு 4 பிள்ளைகளை பெற்று கணவனை கொண்டு சேர்க்கிறார் அவர் தலைவர்கள் சோதனையே அவர் யார் யார்களை உண்டாக ஆமா அவர் தலை வெட்ட வேண்டாம் என் தாய் திருத்தை நான் வெட்டுவதா ஆமா தவிர என் தாய் திருத்தை நான் ஒரு நாள் வெட்ட மாட்டேன் மூவரும் என் சொல்கிறார்களா எப்போ தந்தை நம்பி செட்டுகளோ ஒருக்கும் ஒடுக்கிட்ட சாகும் பேய்களாக பூதுகளாக சரி குடிகளாக போக வேண்டும் கொடுத்தேன் போகத்தோடு என்னுடைய 4வது மகன் ராமன் என் சொல்லை சிறுமல் கொண்டு இமனி சென்று சிவனுக்கு கவ செய்து அரியத்தினை வரவாங்கி சென்றவன் என் வரவு ஏற்பட்டு உடனே சென்றின் மனவர்கள் அவரே ராமா சொந்தக்காரன் எவனும் இரு வினைகளுக்கும் எட்டாதவன் எவனும் பகல் இரவுக்கும் நடுவானவன் எவனும் பாவ புண்ணியர்களுக்கும் பொதுவானவன் எவனும் கூட்டமான 100,000 ஜீவராசிகளையும் ஊட்டி வளர்ப்பவன் அவை அனைத்தையும் ஆட்டி படைப்பவன் எவனும் காற்றாளவன் எவனும்
பிண்டமானம் அப்பேற்பட்ட சிவபெருமானி என்னை ஆட்கொள்வாரு. நான் கமநல நாகநதி கரை ஜவ்வாது மலையடியார் படைவீடு என்னும் சேத்திரத்தில் பிருகு முனிவரின் மகன் ரிஷிகளுக்கும் காசிராஜன் மகன் சத்தியவதிக்கு பிறந்தார் ஜமதக்கிரி முனிவர். அப்பேற்பட்ட ஜமதக்கிரி முனிவருக்கும் ரேணுகா அம்மையாருக்கும் 4வது மகனாக பிறந்து ராமன் என்ற பெயர் வகித்து தன்னை கட்டளை சிறவேற்கொண்டு இவன் சென்று பரவனை குறித்து கடும் தவத்தை மேற்கொண்டு அகரவென்ற பொருளை கடைபிடித்து தவத்திலும் சிவனை நேரடியாக வரவேற்று அவருடைய பேரருளால் பல வரங்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவர் மனமகிழ்ந்து ராமா வெறும் ராமனாக வந்தார், இதோ இந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரி உனக்கு பரிசாக தருகிறேன். இனி முதல் கொண்டு பரசு என்ற பட்ட பெயரோடு விளங்குவார் என்று அந்த பரவனை நேரடியாக தரிசனம் சென்று இமயத்திலிருந்து இல்லத்தை நாடுகின்றேன். தாய் தந்தை காண எனவே என் மகன் ராமன் வருவார் என்பது என்ன காரணமில்லையே. இவன் சென்று பரமனை கண்டு அவருடைய பேரருளால் பல வரங்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் வெறும் ராமனாக சென்றவன் அவர் மனமகிழ்ந்து ராமா வெறும் ராமனாக வந்தாய் அல்லவா, இதோ இந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரியை உனக்கு பரிசாக தருகிறேன். இனி முதல் கொண்டு நீ பரசுராமன் பெயரோடு விளங்குவாய் என்று அந்த பரமனே என்னை வாழ்க்கை வழியறிப்பிருக்கிறார் தந்தை. அது மட்டுமா, இந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரியின் மகத்துவம் என்ன தெரியுமா? சொல்லு அப்பா. இது அதர்மத்தை அழிக்கும், தர்மத்தை நிலைநாட்டும். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் தலையை துண்டிக்கும். அப்பா நானும் எங்களான காலமாக சிவனவரை இருக்கின்றேன். சரி, எனக்கு காந்தி கொடுக்காது உனக்கு பரிசை கொடுத்தால் மரபுராமா மகிழ்ச்சி. அப்பா எனக்கு இந்த அளவுக்கு பேரும் பெருமையும் கிடைக்க தாங்கள் தான் தந்தை. தந்தை மகர் காக்கும் உதவி அவருக்கு முந்தி இருப்ப செயல் என்று கூறுகிறது பொதுவர். ஒரு தந்தையானவர் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளின் திறமைகளை ஆராய்ந்து அவன் பிற்காலத்தில் எப்படியெல்லாம் வரப்போகிறான் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்து அவனுக்கு உண்டான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கற்றறிந்த ஒரு சபையிலே தன் மகனை முன்னிலைப்படுத்துவது தந்தையின் தலையாய கடமை. அந்த கடமை நீங்கள் சரிவர செய்தீர்கள். நானும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை உணர்ந்து வாழ்ந்ததினால் எனக்கு இந்த அளவுக்கு பேரும் பெரும் பெற்றிருக்கிறது. அத்தனைக்கு மூல காரணமே தாங்கள் தான். அப்பா பெற்றவன் வந்து விட்டான் என்று பெருமிதத்தோடு வரவேற்றிருக்கிறேன். அதே மனமகிழ்ச்சியோடு தன் மகன் எப்பொழுது வருவான் என்று என் தாயார் என் வருகைக்காக எதிர்பார்த்திருப்பார்கள் என்று தாயை சந்தித்து விட்டு ஒரு பெண்ணாகப்பட்டவன் கண்ணை கேட்ட கணவன் தேர்ந்தெடுத்தார். சரி, 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு கட்டிய கண்ணனை துரோகம் செய்து கற்பை ஈடுபட்டால் அவன் என்ன பார்க்கலாம். அப்பா எப்போது கட்டிய கணவனுக்கு துரோகத்தை அளித்தாரோ அந்த பெண்
கூடாது. அந்த சண்டாளி யார் என்று நீங்கள் தெரிவித்தால் அவர் தலை துண்டித்து வந்து உங்கள் காலடி சேர்க்கின்றேன். எப்போது அதர்மத்தில் ஈடுபட்டாலோ தர்மத்தை அழிவு தேடி தந்தாலோ அந்த சண்டாளி உயிரோடு இருக்கக்கூடாது. நீங்கள் ஆணையிட்டால் உங்கள் சொற்படியை செய்து விடுங்கள். அப்பா யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, தலையை துண்டிக்க வேண்டும். அப்படி கற்பை எழுந்து கணவனுக்கு துரோகம் செய்தவன் வேறு யார் இருந்தாங்க? யார் என்னால் நம்ப முடியாது. என்னப்பா நடந்தது? நதிக்கரை சென்று எனக்கு பாலம் வழங்குவது நேரம் பற்றி நதிக்கரை சென்றிருக்கிறார். சரி, உன் தாய் கற்பனையாலும் என் சக்தியாலும் மனதால் ஒரு மண்பானை உருவாக்கி அந்த குடத்தை கொண்டு ஜெயத்தல நேரத்தில் எதிர கொண்டு 2 மணியோடு உல்லாசம் செலுத்தணும். எங்கள் உருவாக தெரிந்து கந்தர்வன். ஆமா, அதை பார்க்கணும். ஆனா ஜெயத்தல நேரத்தில் எது ஒரு அழகான உருவம் தெரிகிறது. தலைநிமிர்ந்து மேல பார்த்தா பார்க்கணுங்க. அழகா அழகனால் இவன் பேரழகன். இது போல நான் இதுவரைக்கும் பார்க்கவில்லை என்று மாட்டான் ஒருவரை மனம் நினைத்தால் கொண்டவன் என்ன மரணம் காப்ப ஆராய்ந்து பாராமல் எந்த முடிவுக்கு வந்துவிடாது. இத்தனை காலமாக பத்தினி தன்மையோடு வாழ்ந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த எட்டால் இப்போது கற்பிணில் தவறு இருப்பார்கள். ஏதாவது கட்டமைப்பு சூழ்ச்சியாக இருக்குமே தவிர என் தாய் தவறு ஏதும் இருக்காது. சற்று சிந்தித்து பாருங்கள். கண்ணனையே காட்சி கொண்டதே கோலம் செயல்பட வேண்டும். தந்தையே வார்த்தை இதுவரைக்கும் உனக்கு அனைத்தும் கலைகளை கற்றுக்கொண்ட குரு சொல்லி நீ கற்றுக்கொண்ட கலைகளால் தந்த சொல்லுக்கு மந்திரம் உண்மையான உன் கருதலை ஓடாடி தவறு துணிப்பது உண்மையான உன் தாய் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அவன் சிறந்த அழுத்துவான். அப்பா உங்களை நான் மறப்பதா? உங்களை நான் மறப்பது ஒன்று, என் உயிரை துறப்பது. இப்போது செய்கிறேன். உங்கள் ஆணை சிறமேற்கொள்கிறேன். தங்களுக்காக பயந்து என் தாய் எங்கே சென்றால் சரி, என் தாய் தலை துண்டித்து வந்து உங்கள் காலடி சேர்க்கின்றேன். வெற்றி உழைந்து விடுகிறேன். என் உழைப்பதை பார்த்து என் தமிழ்நாட்டை பார்த்தாங்க. அவனை பார்க்க முடியாது. உன் தாய் கற்பனை என்று 3 வளர்த்து சிறந்த அறிக்கை சொன்னாரா? அவர் 3 ஏன் சிறந்த அனுப்பாளா? அதற்காக பேய்களாக 3 சாபம் சுட்டி சாபம் அளித்து பாதகமில்லை. தனி ஒருவனாக தேடி செல்கிறேன். என் தாயின் சிரமத்தை வெற்றி கொடுத்திருக்கிறேன். நான் வருகிறேன். வெற்றி வணக்கி சம்போ மகாதேவா. என் மகன் பரசுராமன் என் சொல்லை சிறுமன் கொண்டு தாய்மொழி சிறுத்த அறிஞன் சென்றிருக்கின்றான். தாய்மொழி சிறுத்த அறுக்கிறானா இல்லை தாய்மொழி சாரம் வணங்கி விடுகிறானா? பார்ப்போம். வருகிறேன். சிறகே இல்லாத பறவை எப்பொழுதும் வானத்தில் சுதந்திரமாக பறக்க முடியும். உறவே இல்லாமல் எந்த ஒரு மனித ஜீவனும் உயிரோடு வாழ முடியாது என்று சொல்லுவார்களே. இந்த பாவி நான் எந்த ஒரு உருவமே இல்லாமல் தலைவரமாக தவிக்க வேண்டும் என்று என் தலையிலே போட்டு வாழ வேண்டிய வயது என் வாழ்க்கையை இருந்து நான் பட்டு போன மரமாக நிற்கின்றேன். கணவனை பிரிந்து பெற்ற மகனை பிரிந்து நான் வாழ்கின்றேன் ஐயா. எனக்கு என்றாவது ஒரு நாள் பிறக்காமலே போய்விட மாட்டான். என்னை பெற்றெடுத்த என் தாய் மட்டும் என்னோடு இறந்திருந்தால் எனக்கு இப்பேற்பட்ட அலங்கோலமெல்லாம் நடந்திருக்கும் ஐயா. இங்க என்னை முந்தி தவம் இருந்து என்னை முன் ஒரு நாளும் பெற்றவரை முத்திரியப்பா. நான் தாயில்ல அனாத பிள்ளையா நான் தத்தளிக்கிறேன். தாண்டி வீதியிலே செல்லும் போது என்னை பார்த்து தாயில்லா பிள்ளை என்று தவறாக ஏற்றுகின்றார்கள் ஐயா. என்னை பார்த்து மாதாயில்லா பிள்ளை என்று மாறி எட்டி வருகின்றார்கள். நான் கத்தையே இருந்து நான் கத்தையே மகனாக நிற்கின்றது என்ன பெற்றவரே அம்மா. உங்கத்துல பெற்றவளே தாயே, உன் மகன் அனாதையா தவிக்கின்றனே அப்பா. என் அன்பு தாயே, நான் என்ன செய்வேன் அப்பா.
அடைக்கலம் கேட்பேன் என்று தெரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். அரண்மனையிலே அன்று கிளியாக ஒரு நேரத்தில் வாழ்ந்தேன் ஐயா. கணவரோடு வாழ வேண்டும் என்று கானகத்திற்கு ஓடோடி வந்தேனே. என் கணவர் ஆசிரமத்தை விட்டு அடித்து தொலைத்து விட்டார். நான் எங்கு செல்லுவேன்? நான் யாரை எண்ணி வாழ்கிறேன்? என் வாழ்வில் சந்திரசாத்தி வீசாத தாய், என் வாழ்க்கையை இருந்து குளிராக போய்விட்டது. நான் என்ன செய்வேன் அம்மா? ஆட்டவா இறைவா, சந்தேக பிறந்து என் தன்மைக்காக பயந்து எவ்வளவு தூரம் செல்லக்கூடும். என் தாயின் சிரமறுக்காமல் கொதிக்கின்ற என் ரத்தம் குளிர்ச்சி அடையாது. சிரமறுக்க வேண்டும் என்பதற்காக வெறி விழித்த வேகையாய் உருமாறி திரிகிறேன். என் தாய் இங்கே சென்று பாருங்கள். தேடி பார்க்கிறேன், தேடுகிறேன். அது ஒரு பெண்ணின் அழகு கேட்கிறது. என் தாயாக இருக்குமா? தேடி பார்க்கிறேன்.
யாரை எண்ணி வாய் விளைச்சாங்க ராமா இமாச்சலம் சென்றாயே எப்போது ராமா வந்தாய்? இமயம் சென்று பரமனை கண்டு வெறும் ராமனாக சென்றவன் பரசுராமனாக திரும்பி வந்திருக்கிறேன். உன்னை நினைத்தாலே எனக்கு பெருமையாக இருக்கிறது. இருக்காடா பின்னே? ஆயிரம் தான் இருந்தாலும் நான் பெற்றெடுத்த மகன் அல்லவா அம்மா. சந்தோஷம். இமயத்தில் இந்த இல்லத்தை நாடி வரும்போது 4 பெண்கள் ஒன்றாக கூடி ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் தாய். அதன் விளக்கத்தை கேட்டு பெறலாம் என்ற ஆவலோடு உங்களை நாடி வந்தேன். அது என்ன விஷயம் என்று கேட்டு கண்டிப்பாக பதில் எடுத்து வருவேன். அப்படியா? என்ன? யாரோ ஒரு பெண் கண்ணுக்கேற்ற கணவரோடு கூடி இல்லறவன் வாழ்க்கையில் நல்லறமாக திகழ்ந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தாளாம். 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கற்பு நெறி தவறிவிட்டாளாம். கற்பு என்றால் என்ன தாய்? கற்பு என்றால் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் தன் கற்பை உயிரினும் மேலானத்து வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். திருமணமான பெண் தனக்கு தொட்டு தாடி கட்டிய கணவனே தெய்வமாக தூய்த்து வாழ்பவளுக்குத்தான் இந்த உலகத்தில் கற்பு கரசி என பெயர் உண்டு. போதுமா விளக்கம்? கட்டிய கணவனையே தெய்வமாக துதிப்பவளுக்கு கற்பு கரசி என்று பெயர். அப்பேற்பட்ட கற்பு கரசி கற்பு நெறி தவறிவிட்டாளாம். அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்தார். நீங்களாக இருந்தார் என்ன தண்டனை கொடுத்திருப்பீர்கள்? அப்பேர் பட்டவளை வெட்ட வேண்டியதுதானே. ஆகாய மார்க்கமாக சென்றானா அவன் அழகிய உருவம் தண்ணீரில் இருந்ததா பார்த்த மாத்திரத்தில் அழகன் என்றால் இவனல்லவா பேரழகன், இப்பேற்பட்ட அழகன் இவ்வுலகில் இருக்கிறானா என்று ஒரு சனம் கந்தர்வன் நினைந்து கண்டவன் நினைந்தான். கொண்டைய தன்னை மறந்தார், கற்பியை இழந்தார். தாயே, எப்போது கற்பில் தவறினாயோ உன் சிரமம் இருக்க வேண்டும் என்பது என் தந்தையால் உன் சிரமம் இருக்க வந்திருக்கின்றேன். நீ பெற்ற மகனாக அல்ல, அந்த பெரும் யமனாக வந்திருக்கின்றேன். பெற்ற மகனாக வரவில்லை, உனக்கு நான் யமனாக வந்திருக்கிறேன் என்று என் மகன் எடுத்திருக்கிறனை. இந்த உலகத்தில் எந்த ஒரு தாய்க்காவது எனக்கு நேருகிற நேரமாயா நான் பெத்த பிள்ளையே என்ன கொல்ல வேண்டும் என்ற துரத்த ஓடி ஓடி வருகின்றாங்க. உனக்கு நான் முந்தி தவம் இருந்த 300 நாட்டு பணாடு பாடுபட்டு நெற்றி வேர்வல் நெருத்தல் விட அந்த யமனோடு போராடி இரவெடுத்து மாதாடி மாலா துயிரப்பட்டு எனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று கத்தினேன், கதறினேன். அம்மா என்ற அல்லறை துடித்து எவ்வளவோ துன்பத்தை தாங்கிக் கொண்டவன் பெற்றவரா 10 மாசம் சுமந்தவரா ரத்தத்தெல்லாம் அவனுக்கு நான் பாலா கொடுத்தேன். பள்ளிக்கு சென்று வா பரமகளே என்று உன்னை பின்னாடி பார்த்த தாயடா. தாயை கொண்டா பெரும் பாலம் வந்து சேரு மகனே. என்ன கொள்ள பாதத்தை காட்டி வேதத்தை போட்டு விட்டால் பணிந்து விடுவான் பரசுராமனுக்கு பகற்கலம் காண்கிறாயா. சண்டாளியே, கற்பு என்பது கண்ணாடி போன்றது. அது ஒரு முறை கீழே தவறு விழுந்து உடைந்தால் அதை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியாது என்ற காரணத்தினால் இக்குளத்தில் உதித்த ஒவ்வொரு பெண்ணும் கண்ணாடி கரங்களில் வளையலாக அணிந்து கற்பின் தன்மையை மனதில் பதிந்து வாழ்கிறார்கள். ஆனால் நீ ஏற்கனவே திருமணமாகி 2 மனைவியோடு உல்லாசமாக சென்ற ஒரு ஆடவனை பார்த்து இப்பேற்பட்ட அழகு உலகில் இருக்கிறானா என்று 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த மகராசி மாற்றான மனதில் இருக்கிறார். உடலிலே தூசி இருக்கலாம், உள்ளத்திலே மாசு இருக்கலாம். நீ செய்தது மாபெரும் தவறு. உன்னை விடப்போவது கிடையாது.
எங்கேயாவது சென்று வாழ்ந்து கொண்டு விட்டு விடலாமா? அரக்கண்ணா, இரக்கமில்லாத உனக்கு நான் அரக்கண்ணா. பெண்ணாக பிறந்தேன் ஒருவேளை நீ என்னை கொண்டு விட்டு வீதியை செல்லும் போது நாட்டு மக்கள் எல்லாம் என்ன என்று பேசுவார்கள். என்ன என்று பெற்ற தாய் பாரான தாயை கொண்ட பொன்னுமாய் வருகிறார், தாயை கொண்ட தமிழ் வருகின்றார் என்று தவறாக ஏசுவார்கள் பேசுவார்கள். என்னை வந்து சேர்த்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. தந்தை சொல்தான் தான் பரசுராமன் என்ற பேரும் பெருமையோடு இந்த உலகத்திலும் என்றென்றும் சிரஞ்சீவியாக நான் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன். தாயே, எப்போது தந்தைக்கு துரோகத்தை வைத்தாயோ நீ எனக்கு தாயும் இல்லை, நான் உனக்கு மகன் இல்லை. தாயும் நீ அல்ல. சட்டென்று கூட்டத்தில் எங்கேயும் ஓடி ஒளிந்து கொண்டார்களே தாயா, எங்கே சென்றிருப்பார்கள்? தேடுகிறேன், தேடி பார்க்கிறேன்.
சின்னான்னு என்னதான் சொல்லுவாங்க. இந்த படையெடுத்து ஊர் வேலை செய்யற, நல்லதுக்கு போக முடியல, கெட்டதுக்கு போக முடியல, எதுக்கு பார்த்தாலும் ஏய் பண்ணாரு சின்ன, ஏய் நாளைக்கு பார்க்கலாம் போடா, நாளைக்கு பார்க்கலாம் போடா. அப்படி இருக்க யாரும் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த படம் வண்ணார சின்னான்னு பேரோடு வாங்க நீதானாங்க? ஆமா. என்ன சமாச்சாரம்? வண்ணார சின்னானாக்கா ஒண்ணு நான் தான் ஒண்ணு. ஒரு நல்லதுக்கு போக முடியல, ஒரு கெட்டதுக்கு போக முடியல, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல. எல்லாருக்கும் தராங்க. மேல வேலை தராங்க, மம்பளம் தராங்க, தோட்டி தராங்க. ஆனா நான் போய் கேட்டுச்சியா வெளியே விட்டு வந்துருப்பாங்கடா. ஆமா. அவங்க வேலையை வீட்டு போய் சேர்ந்து எல்லாருக்கும் சம்பளம் அனுப்புவாங்க. நீ இதே விட்டா இருக்கிற, நீ நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளைக்கு ஒரு மாசம் போது நீ வாங்கிக்கலாம். அதனால அவங்க சொல்லிட்டு போறாங்க அந்த மாதிரியா. ஆமா எதுவுமே தர மாட்டாங்க. என்ன பண்றது, காலம் மாறி போச்சு. எப்படியோ ஒண்ணு காட்டு போ, வேற என்ன பண்றது.